மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீர்கள் இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, இதுவே நம்மை மீட்டது. இரத்தம் சிந்தப்படாமல் ரட்சிப்பு மீட்பு இல்லை. மனிதனுடைய பாவம் அவ்வளவு கொடிதானது. தேவனை விட்டு பிரிந்து தேவனுடைய எதிரியாகிய பிசாசு கூட சேர்ந்து கொள்ளப் போகிறேன், ஆதலால் அதற்கு அடையாளமாக அந்த பழத்தை புசித்து நான் பிசாசுடைய கட்சியிலே சேர்கிறேன் என்று தேவனை விட்டு விலகி போன அந்த ஆதாம், அவனுடைய இருதயம் எவ்வளவாய் கெட்டு போயிருந்தது அல்லது கெடுக்கப்பட்டிருந்தது, தன்னைத்தானே அல்லது கெடுத்து கொண்டான். அவனுக்கு சாதாரண மன்னிப்பு கிடைக்குமா? சாதாரணமாக மன்னிச்சிட்டேன் அப்படி சொல்லிடலாம். ஆனால் தேவன் பரிசுத்தர், தம்முடைய பரிசுத்தத்தை அவர் காக்க விரும்புகிறார். அப்படின்னா திரும்பி வரணும்னா நீ செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் பண்ணணும் அப்படின்றார். அந்த பரிகாரத்தை அவன் பண்ண முடியாது. அதனால் தேவன் அன்பு கூர்ந்து இயேசு சிலுவையில் இருந்த அந்த நேரத்தில் உங்களையும் என்னையும் பார்த்தார் என்று நான் நம்புகிறேன். நமக்காக சிலுவையிலே பரிகாரம் செய்யும்படியாக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்தார், பாவத்தை குலைத்தார். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த நொடியிலே உங்களுடைய பாவங்கள் தொலைக்கப்பட்டு விட்டன. இன்றைக்கு உலகத்தில் பாவத்தை தொலைக்கிறேன்னு சொல்லி எங்கெல்லாமோ போய் என்னெல்லாமோ செய்கிறவர்களை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆனால் அவர்கள் செய்கிற எதுவுமே பிரயோஜனமாக இல்லை, அவ்வளவு வீணாக இருக்கிறது. தனி மனித முயற்சிகள் அவ்வளவு வீணாக இருக்கிறது. ஆதலால் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்து உன்னுடைய பாவத்துக்கு பரிகாரம் செஞ்சு வச்சிட்றேன், நீ மறுபடியுமா என்னுடைய குமாரனா இயேசு செய்த பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு நீ என்னிடத்துல வரலாம், நீ மறுபடியும் என்னுடைய பிள்ளையாகவே வரலாம், கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரனாக வரலாம், தேவனால் பிறந்த என்னுடைய பிள்ளையா நீ வரலாம், நீ உலகத்தை பிசாசை ஜெயிக்கிற ஆளா நீ வரலாம் அப்படின்னு சொல்லி தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை சிலுவையிலே தந்து அங்கே ரத்தம். ஏன் ரத்தம்? ரத்தத்தில் தான் ஜீவன் இருக்கிறது. பாவம் செய்த ஆத்மா சாகும்னு சொன்னார். அங்கே அதுக்கு ஒரு சாவு வரணும், அங்கே அந்த ரத்தம் சிந்தப்படணும், அது சாவு. அதனால் இயேசு வந்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார், பாவமில்லாத இரத்தத்தை சிந்தினார். அது மூலமாய் நமக்கு ரட்சிப்பை உண்டாக்கி இருக்கிறார். இந்த ரட்சிப்பை பற்றி கொஞ்சம் அதிகமாக பேச வேண்டிய காலம் வந்திருக்கிறது. இது நாள் வரையும் இயேசு நம்மை ரட்சித்ததால், நாம் தேவனுடைய பிள்ளையானதால் நமக்கு உண்டாகியிருக்கிற ஸ்லாக்கியங்கள் என்னவென்று அதிகமாய் பேசியிருக்கிறேன். அதாவது நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த நொடியிலே நம்முடைய பாவங்கள் நீக்கப்பட்டிருக்கிறது, நாம் தேவனுடைய பிள்ளையாயிருக்கிறோம், நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், கர்த்தருடைய மகிமை நம்மேல் வந்திருக்கிறது, நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது, தேவன் பரிசுத்த ஆவியினால் நாம் பரலோகத்துக்குரியவர்கள் என்று முத்திரையிட்டிருக்கிறார். நாம் எல்லாம் தேவனால் பிறந்தபடியாலே உலகத்தை ஜெயிக்கிறவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் ஒவ்வொரு நாளும் பாருங்க, உலகத்தில் பிசாசு இப்போ இல்லாமல் இருக்கிறான். அன்றைக்கு இயேசுவோட கூட போராடுனா இன்றைக்கு நம்மோட போராடிக்கிட்டு இருக்கிறான். இன்றைக்கி நீங்களும் நானும் தனியாக இருந்தால் அவுட்டு. ஆனால் அந்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறபடியாலே, உலகத்தை ஜெயித்த பிசாசை ஜெயித்த இயேசு இப்பொழுது நம்மோடு கூட இருக்கிறபடியாலே நாமும் பிசாசை ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம். அந்த மனப்பான்மையை நாம் தரித்து கொள்ள வேண்டும். இப்போ தான் பிரசங்கம் கேட்டீங்க, நம்முடைய இருதயத்தை எல்லா காவலோடும் காத்து கொள்ள வேண்டும். எப்படி காத்துக்கிறது? அவரிடத்தில் முழு இருதயத்தோடு அன்பு கூர்ந்து நான் தேவனுடைய பிள்ளையாக வாழப்போகிறேன்,
பாவத்துக்கு இடமில்லை, பிசாசுக்கு இடமில்லை, அசுத்தத்துக்கு இடமில்லை, அக்கிரமத்துக்கு இடமில்லை. நான் தேவனுடைய பிள்ளை வாழப்போகிறேன் என்று ஒரு தீர்மானம். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து ஒரு தீர்மானம். சங்கீதம் 23 என்ன சொல்லுது? கர்த்தரன் இருக்கிறார்னு சொல்லிக்கிறான். ஆனால் கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் என் கர்த்தரின் மேய்ப்பராய் வைத்துக் கொள்ளுகிறேன் அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா, இன்றைக்கு இந்த நாளிலே இயேசுவை என்னுடைய மேய்ப்பராய் வைத்துக் கொள்ளுகிறேன் அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா, அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டு செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. கர்த்தரை என் மேய்ப்பராய் வைத்துக் கொள்கிறேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து, அது என்னென்ன வசனமெல்லாம் எனக்கு தேவையோ அதெல்லாம் சொல்லுவார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அவர் அமர்ந்த தண்ணீர்கள் என்றலே சமாதானமான நடத்துகிற கர்த்தர் அப்படின்னு சொல்லுகிறது. கர்த்தரை என் மேய்ப்பராக வச்சுக்கிற போகிறேன், அதனால் அவர் எனக்கு தேவையான வசனங்களை கொடுப்பாரு, சமாதானமாக வச்சுக்கிறவாரு. அவர் தம்முடைய நாமத்து நிமித்தம் அவர் மேய்ப்பராக வச்சிருக்கிறதுனால என்னை நீதியில் நடத்துவார், நான் நடப்பேன். அப்படி ஒரு தீர்மானம். சும்மா வசனத்தை அந்த சங்கீதத்தை மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறது மட்டும் இல்லை. கர்த்தரை என் மேய்ப்பராய் வைத்துக் கொள்ளுகிறேன், ஆதலால் அவர் என்னை நீதியின் பாதைகளை நடத்துகிறாரே, நான் நடப்பேன். தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளை நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் அதை பற்றி பயப்பட போகிறதில்லை. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றும். திடீர்னு வசனம் ஞாபகம் வரும். அந்த வசனத்தை கேட்டோம், சரி இப்படி சரியாக இருந்துக்கலாம் அப்படின்னு நம்ம மனசு நமக்கு சொல்லுது. அதான் கோலும் தடியும். நமக்கு இப்போ ஆடு மேய்ச்சிட்டே போகிறான், இந்த ஆடுக்கிட்டு போக பார்க்குது, தடி எடுத்து ஒரு தட்டி விடுவான், அது ஒழுங்காக பாதையில் போகும். நீங்கள் எங்கேயாவது திரும்ப போனீங்கன்னா கர்த்தர் ஒரு வசனத்தை சொல்கிறாரு, அது உடனே உங்கள் இருதயம் சரியாயிக்குது. எல்லா காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கொள், நமக்கு சொல்ல வேற செய்கிறார், இந்த கரெக்டாக போ அப்படி சொல்கிறார். அப்படி மரணங்களின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் தடி என்னை தேற்றும். அப்போ இன்றைக்கு என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் தடி என்னை தேற்றுகிறது, நான் தைரியமாக இருக்கேன், நீர் என்னோட கூட இருக்கிறீர் அப்படி சொல்லிக்கணும். காலையில் ஒவ்வொரு நாளும் எனக்கு இருக்க, இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் என்னை சந்திக்கிற, என்னை இடத்துல மோத பார்க்கிற அந்த சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் எனக்கு ஒரு பந்தியை இன்றைக்கு ஆயத்தம் பண்ணுகிறார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் நீடித்த நாட்களாய் கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருப்பேன் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து நீங்கள் சொல்லணும். என் இருதயத்தை சரியாக வைக்கிறேன், அவர் என் மேய்ப்பராக இருக்கிறாரு, இன்றைக்கு நாளை நான் சந்திக்கிறதுக்கு அவர் என் மேய்ப்பராக இருக்கிறதுனால நான் ஜெயிக்கிறேன். நாம் தனியாக இருந்தால் நம்ம அவுட்டு. ஆனால் ஒருத்தர் உலகத்தை ஜெயித்தவர், இந்த பிசாசை ஜெயித்தவர் உங்களோட கூட இருக்கிறபடியால் நீங்கள் நிச்சயமாக ஜெயிக்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? இதுபோல் தீர்மானம் ஒவ்வொரு நாளும் இதே தீர்மானம், கர்த்தரின் என்னுடைய மேய்ப்பராய் வைத்து கொள்ள போகிறேன். அதை பொதுவாக பேசிவாக சொல்லுவான், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை, அவர் என்னை பிள்ளைகளை மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் கொண்டு போய் விடுகிறார், பேசிவாக சொல்லுவோம். ஆனால் இப்போ இது ஆக்டிவாக, கர்த்தரின் மேய்ப்பராய் வைத்துக்கொள்ள போகிறேன், ஆதலால் தாழ்ச்சி அடைவதில்லை, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார், அமர்ந்த தண்ணீரில் கொண்டு போய் விடுகிறார், நம்முடைய நாமத்திருமத்தை என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார், நான் இருதயத்தை கரெக்டாக வச்சுக்கிறேன், கர்த்தனை நடத்துகிறாரு, ஆசீர்வதிக்கிறாருன்னு சொல்லி அந்த நாளை நீங்கள் ஆரம்பியுங்கள். பேசிவாக, அதாவது தானாக இருக்கிறது, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் அப்படி இல்லை, வைத்து கொள்ள போகிறேன், இன்றைக்கு வைத்து கொள்ளுகிறேன் அப்படி சொல்லுங்கள். அந்த இருதயத்தை அப்போ தான் டியூன் பண்ணுறீங்க, அந்த இருதயம் நல்லா இருக்கும். எந்த சூழ்நிலையும் ஜெயிக்கக்கூடிய ஒருவர், உங்களுக்கு ஜெயம் கொடுக்கக்கூடிய ஒருவர் உங்களோட கூட இருக்கிறார். இதை மறக்கக்கூடாது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெயிக்கலாம், ஒவ்வொரு மணி நேரமும் ஜெயிக்கலாம். ஒருவேளை ரொம்ப போராட்டமான நேரம்னா ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தர் உன்னோட கூட இருந்து அங்கே ஜெயம் கொடுக்க கூட இருக்கிறார். தோற்று போகிறதை அவர் விரும்பவில்லை. விசுவாசிகள் தோல்வியை அங்கீகரிக்க கூடாது.
விசுவாசிகள் தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் உங்களோடு கூட இருக்கிறவர் ஜெயம் எடுத்தவர், பிசாசை ஜெயித்தவர், உலகத்தை ஜெயித்தவர். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆனால் எந்த ஒரு நேரமும் தோல்வியை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இம்மானுவேலராக நமக்கு அனுகூலமாக இருக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நான் தான் சொன்னேன், யெகோவா ஷம்மா இப்போ நம்ம கூடயே இருக்கிறவராகவும் இருக்கிறாரு. 2 வார்த்தைகள். யெகோவா இம்மானுவேல்னா நம்முடைய சார்பா, நமக்கு உதவியா, நமக்கு அனுகூலமாக இருக்கிறவர். யெகோவா ஷம்மான்னா நம்ம கூடயே எப்போவுமே இருக்கிறாரு. அந்த மனநிலையோடு கூட நீங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் முன்னேற வேண்டும். ஒரு நாள் கூட விட்டுறக்கூடாது. அவசரமாக எந்திரிச்சு வேறு வேலையை பார்க்க போயிடக்கூடாது. உங்கள் இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்தில் கரெக்டாக டியூன் பண்ணி வைக்காமல் வேலையை நாளை ஆரம்பிக்கக்கூடாது. இந்த மியூசிக் போடுறவங்க, ஒரு கிட்டார் எடுத்து போடுறவங்க, அவங்க முதல்ல அந்த ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி கம்பியெல்லாம் கரெக்டான டென்ஷனில் இருக்குதா அப்படின்னு தட்டி கட்டி பார்த்து சரியில்லைன்னா அப்படி திருகி சரி பண்ணுறாங்க. நம்முடைய இருதயமும் அப்படியே சரியாக டியூன் பண்ணி வைக்க வேண்டிய அவசியம் இருக்குது. வசனத்தின்படி கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தாவே, நீர் என் மைப்பராக இருக்கிறீர், அதனால் நான் ஜெயிக்கிறேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறீர், உமக்கு நன்றி. இந்த நாளை இந்த நாளில் எனக்கு கொடுக்குற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி, ஜெயங்களுக்காக நன்றி. கர்த்தருடைய வெளிச்சத்திலிருந்து பிரகாசிக்க போகிறதுக்காக நன்றி. என்னை கர்த்தர் இந்த உலகத்துக்கு ஒளியாக வைத்திருக்கிறீர், பூமிக்கு உப்பாக வைத்திருக்கிறீர். என்னை அப்படி வைத்திருப்பீராக. நான் என்கிட்ட இருந்து கர்த்தருடைய வெளிச்சம், ரட்சிப்பின் செய்தி மக்களுக்கு போகட்டும் ஆண்டவரே. அதை சொல்லுங்கள். ரட்சிக்கப்பட்ட ஆசீர்வாதமாக இருக்கிறது மட்டும் இல்லை, கர்த்தர் எதற்காக நம்மை வைத்திருக்கிறார்? இந்த பூமியிலே சாட்சியாக இருக்கும்படி, இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் என்று அறிவிக்கும்படி. இந்த உலகமெல்லாம் எங்கேயோ போய் என்னென்னத்தையே தேடிட்டு கிடக்குது. தான் பாவத்தை தொலைக்க என்னெல்லாமோ செஞ்சுக்கிட்டு கிடக்குறாங்க. நீங்கள் கவனித்து பார்த்தது இல்லையா? எங்கே எந்தெந்த ஊருக்கெல்லாமோ எந்தெந்த நாட்டுக்கெல்லாமோ கப்பல் ஏறி பிளேன் ஏறி, சில ஆட்கள் நடந்தே, சில ஆட்கள் ஏதாவது கட்டி இழுத்துக்கிட்டே, சில ஆட்கள் ஏதாவது சமந்துக்கிட்டே, நான் போய் இதை செஞ்சு அதை செஞ்சு அப்படியெல்லாம் பாவத்தை தொலைக்கலாமா என்னெல்லாமோ முயற்சி பண்ணுகிறார்கள். ஆற்றுல குளிக்கிறாங்க, சமுத்திரத்தில் குளிக்கிறாங்க. அவங்க சரீர அழுக்க தான் போக்க முடியுமே ஒழிய, அது மனசில் இருக்க அழுக்க போக்குறதுக்கு இயேசுவின் ரத்தம் தேவையாக இருக்கிறது. இப்போ இருக்க சில ஆற்றுலையும் நான் அந்த சமுத்திரத்துலேயும் குளித்தா சமுத்திரத்தையே அழுக்காக்கிட்டாங்க. அப்புறம் மறுபடி போய் இறங்கினா அது நம்மகிட்ட கொட்டிக்கிறோம் போல், அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனால் இயேசுவின் ரத்தம் உங்களை கழுவி சுத்திகரிக்கக்கூடியது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தீர்மானிக்கணும், என் வாழ்க்கையில் நான் இயேசுவின் ரத்தம் சுத்திகரிக்கிறது, இயேசு கிறிஸ்து ரட்சிக்கிறார் என்பதை குறித்து ஒவ்வொரு நாளும் நான் சொல்லுவேன். யாருக்காவது நான் சொல்லுவேன். டிஎல் மோடின்னு ஒரு ஆள் இருந்தான். எப்படியாவது ஒரு ஆளுக்காவது நான் ஒவ்வொரு நாளும் இயேசுவை பற்றி சொல்லிடணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்த ஆள். எப்படி ஒரு ஆளுக்கு சொல்லியே விடுவான். ஒரு தடவை ஒருத்தர்கிட்ட கூட சொல்லலையாம். ராத்திரி ஆயிடுச்சான். ராத்திரி ஆன ஒரு பாடு இன்னுமே போய் எங்கே யார்கிட்ட சொல்கிறது அப்படின்னு தோணுச்சான். ஆனால் எந்திரிச்சு போனானா, அங்கே ரோட்டில் இருக்க லைட் வெளிச்சத்தில் ஒரு பையன் படிச்சுக்கிட்டு இருந்தானா. அவன் பாடம் நாளைக்கு பரீட்சை, அவனுக்கு பாடம் படித்து பாஸ் பண்ணணும். அந்த சரி ஒருத்தர் இருக்காயா அங்கே அப்படின்னு போய் இயேசு ரட்சிக்கிறார் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு போனானா. அந்த டிஎல் மூடின்னு ஒரு ஆளை கேட்டிருக்கேன், அந்த ஆள் தான் இந்த மாதிரி நேரடியாக இயேசு ரட்சிக்கிறான்னு சொல்லிக்கிட்டே இருப்பான்னு கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு இந்த ஆளே போய் எங்கே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு ரட்சிக்கப்படுன்னு. எதற்காக பூமியிலே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டால் பரலோகம் போயிடலாம். ஆனால் கர்த்தர் பரலோகத்துக்கு எடுத்துக்கிறல. எதுக்கு? நீ ஏன் பிள்ளையா, உன் இருதயத்தை எனக்கேற்றபடி வைத்து கொண்டு நான் எப்படி வாழ்ந்தேனோ அது போல் வாழ்ந்து காட்டு. கேட்கலாம், இயேசு மாதிரி நான் வாழ்ந்துட முடியுமா? அதுக்கு தான் வச்சிருக்கிறாரு. பரிசுத்த ஆவியே உங்களுக்குள்ளே இருக்கிறார். எந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை நடத்தினாரோ அதே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து அவரை நடத்தினது போல உங்களை நடத்த ஆயத்தமாக இருக்கிறார். நம்பணும். சே ஐ பிலீவ். விசுவாசிக்கிறேன் ஆண்டவரை சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிறேன், நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் பாவி அல்ல, நான் நீதிமான், பரிசுத்தவான்,
நான் பாவத்துக்கு இடம் கொடுக்கறதில்ல, பாவம் செய்ய மாட்டேன். அப்புறம் இப்போ எக்ஸ்ட்ராவெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறான். அக்கிரமத்தை எல்லாம் மன்னித்து நோய்கள்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கங்கள்னால் முடிசூட்டி நன்மை. இப்போ உங்கள் வாய் நன்மையால் நிரம்பணும். உங்கள் வாய் நன்மையால் நிரம்பணும். உங்கள் வாய் எப்படி நன்மையாக நிரம்புது? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், ஜெயம் கொடுக்கிறார், அப்படியே தழும்புகளாலே குணமானேன், அப்படி எதையோ கர்த்தர் கொடுக்குற வாக்கு தத்தங்களை பேசி பேசி அப்படி நல்ல வார்த்தைகளால் நிரப்பும் போது உங்களோட வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற யாருமே இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் சாக வேண்டிய அவசியம் கிடையாது. ஹலோ, நான் செத்துக்கிறேன்னா செத்துக்கலாம், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் யாரெல்லாம் இயேசு வர வரைக்கும் உயிரோடு இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களோ இருக்கலாம். there is a ப்ரொவிஷன் இருக்கு. உயிரோடு இருக்கிறதுக்கு, தேவனுடைய பிள்ளையா இருக்கிறதுக்கு, ஒவ்வொரு நாளும் ஜெயிக்கிறதுக்கு அங்கே வாய்ப்பு இருக்கிறது. பயன்படுத்துகிறோமா இல்லையாங்கிறது மட்டும்தான் கேள்வி. இல்லை வயசாகிடுச்சுங்க, பலன்ட்டு போயிடுச்சுங்க, அப்போ போயிடுவீங்க. நீங்கள் உங்களுடைய மனசு என்ன சொல்லுதோ, உங்களுடைய வாய் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நடக்கிறது என்று பைபிள் சொல்லுகிறது. எவனாயில் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து நீ சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொன்னால் அது சொன்னபடி ஆகும் என்று சொல்லுகிறது. உங்களுடைய வாய் என்ன சொல்லுகிறதோ அதுபடி நடக்கும். உங்களுடைய வாய் சொல்லுகிறபடி உங்களுடைய வாழ்க்கை சிருஷ்டிக்கப்படுகிறது. there is power of creation in your mouth. உங்களுடைய வாயிலே சிருஷ்டிக்கும் திறன் வல்லமை இருக்கிறது. நீங்கள் சொல்லுகிறபடி காரியங்களில் நடக்கின்றன. தேவனுடைய சாயல் ரூபத்தில் நீங்கள் இருக்கிறபடியால் அவர் சொன்னபடியெல்லாம் நடந்தது. நீங்கள் அவருடைய சாயல், அவருடைய ரூபத்தில் அவருடைய பிள்ளையா இருக்கிறதுனால, உயிர்ப்பிக்கப்பட்ட இயேசுவின் ஆவி உங்களுக்குள்ளே இருக்கிறபடியாலே, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறபடியாலே, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே, அபிஷேகத்திலே நீங்கள் பேசுகிற வார்த்தையின்படியே சகலமும் ஆகிறது. கவனம் மட்டும் வேணும், கரெக்டாக பேசணும், எதையாவது உளரக்கூடாது. பிசாசு எதையாவது தப்பாக பேசுன்றான். வயசாச்சுன்னு சொல்லுங்கிறான், வயசாயிடுச்சுன்னு சொல்லு, பலன் குறையுதுன்னு சொல்லுங்கிறான். அதை ஒத்துக்கிட்டா போதுங்கிறான். அவன் சொல்கிறபடி நீங்கள் பலன் குறையுதுங்கிறத ஒத்துக்கிட்டா போதுங்கிறான். ஒத்துக்கிட்டோம்னு சொல்லு, இன்னும் கொஞ்சம் இத்தனை வருஷம்தான் இருப்பேன்னு சொல்லு, இன்னும் இத்தனை வருஷமாவது இருந்துருவேன், அப்படி ஏதாவது சொல்லு. அவன் சொல்கிற வார்த்தையை நீங்கள் ஒத்துக்கணுமா? அதை ஒத்துக்கிட்டா அங்கே விதைச்சிட்டான், அப்புறம் பேசிடுவீங்க, அது நடந்துடும். ஆனால் கர்த்தரை விதைக்கிறாரா இல்லையா? அவர் ஜீவ வசனத்தை விதைக்கிறாரு, ஜீவாதிபதி ஜீவ வார்த்தைகளை விதைக்கிறாரு. அது ஜீவனை உண்டாக்கக்கூடியது, பலனை உண்டாக்கக்கூடியது. அது நன்மையினால் உங்கள் வாயை நிரப்பக்கூடியது. உங்கள் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகும்படி செய்யக்கூடியது. நீங்கள் என்ன வேணும் உங்களுக்கு பேசுங்கன்றார். உனக்கு என்ன தேவை பேசு, தேவையானதை பேசு. ஆனால் கர்த்தர் சொல்கிறதுக்கு எதிர்மறையாக பேச வைக்க எவ்வளவு சூழ்நிலைகள், எவ்வளவு போராட்டங்கள். அதான் கர்த்தர் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடு. அவன் என்னென்னத்துக்காக போராடிட்டு கிடக்கிறான், நீ நல்ல போராட்டம் போராடலான்றாரு. பிசாசுக்கு விரோதமாக, பிசாசோடைய பிடியில் இருக்க ஆத்துமாக்களை விடுவிக்கத்தக்கதா, உங்களுடைய வீட்டார் ரட்சிக்கப்படாதவர்களை ரட்சிக்கப்பட வைக்கத்தக்கதா, ஒழுங்கற்று இருக்கிற உங்கள் பிள்ளைகளை ஒழுங்கானவர்களாக மாற்றுவதற்கு ஏற்ற வார்த்தைகளை பேசுங்கன்றார். என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்களுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். சொல்லுங்கன்றாரு. உங்கள் இருதயத்தில் கர்த்தரை வச்சுருக்கீங்களா? இது ஒரு பொக்கிஷம்னு சொல்கிறாரு. நல்ல மனுஷன் தன்னுடைய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் தன்னுடைய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். உங்கள் இருதயம் நல்ல பொக்கிஷமாக இல்லையா? நான் கேட்குறேன், இன்றைக்கு உங்கள் இருதயத்தை நல்ல பொக்கிஷமாக வச்சுக்கிறலாமா இல்லையா? இவ்வளோ நாளாக என்னத்தையா தொலைஞ்சு போகுது, ஆனால் இப்போ இருந்து நல்ல பொக்கிஷமாக உங்கள் இருதயத்தை வச்சுக்கிறலாமா இல்லையா? நல்ல வார்த்தைகள், வாக்குத்தத்த வசனங்கள், ஜீவ வார்த்தைகள், பிழைப்புக்கேற்ற வார்த்தைகள், சந்தோஷத்துக்கேற்ற வார்த்தைகள், பரலோகத்துக்கேற்ற வார்த்தைகள், மன்னிப்புக்கேற்ற வார்த்தைகள், சுகத்துக்கேற்ற வார்த்தைகள், ஜெயத்துக்கான வார்த்தைகள். நீங்கள் பேசலாமா பேச வேண்டாமா? உங்களுடைய இருதயத்தை நீங்கள் என்னவா வைக்க போகிறீங்க? தேவனுடைய இருதயத்தை போல வச்சுக்கிறீங்களா அல்லது பிசாசுடைய இருதயத்தை போல வச்சுக்கிறீங்களா? அதான் கேள்வி. பிசாசு என்னை மாதிரி வாழ்றான்,
நான் போன நரகத்துக்கு நீயும் வரலாம், ஆனால் உலகத்தில் எல்லா இன்பமும் அனுபவிக்கலாம், போன நரகத்துக்கும் போகலாம் வா அப்படிங்கிறான். அதுதான் ஜனங்கள் சொல்கிறாங்க. அப்புறம் நரகம் தான் போகணுங்கிறாங்க. ஏன்னா அவங்க சொன்னதை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் அவங்க சொன்னதை வேண்டானுங்க. இயேசு கிறிஸ்துக்கிட்ட பிசாசு வந்தான். முதல்ல 3 சோதனையை சொல்லி எழுதியிருக்கே, அத்தனையிலுமே போடா அப்படின்ட்டார்ல. இன்றைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன? பிசாசு வந்து சொல்கிறதெல்லாம் போடா அப்பாலே ஓ சாத்தானே அப்படி சொல்கிறது தானே நமக்கு வேலை. அவன் வந்தால் உனக்கு இடம் இல்லடா போடா அதை சொல்லணும். உங்கள் இருதயத்தை ஆண்டவர்கிட்ட வச்சுக்கணும், நல்ல இருதயமாக வச்சுக்கணும். ஏன்னா உள்ளுக்க ஜீவ ஊற்று, உள்ளே இருந்து ஜீவ ஊற்று ஆசீர்வாதம் உங்கள் இருதயத்தில் இருக்குதுங்கிறாருங்க. ஏன்னா இருதயத்தில் தான் வைக்கிறாராம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த வார்த்தை இயேசு. அவர் இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறார். உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசுவை, உங்களுடைய இருதயத்தை நன்றாக காத்துக்கொள்ளுங்கள். நல்லா காத்துக்கிட்டீங்கன்னா ஜீவ வார்த்தை புறப்படும், சுகம் வரும், பலன் வரும், பிசாசு கிரியை அழிக்கப்படும், அதாவது வியாதி நீக்கப்படும், கர்த்தருடைய வல்லமை வரும். அங்கே நீங்கள் எழும்பி பிரகாசிப்பீங்க. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, நீங்க பரிசுத்த நகரமாகிய எருசலேம் தானா? நீங்கள் பரிசுத்த நகரமாகிய எருசலேம் தானா? நீங்கள் பரிசுத்த நகரமாகிய எருசலேம் தானா? பரிசுத்த நகரமாகிய எருசலேம் தானா? அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுங்கள். அலங்கார வஸ்திரங்கள்ங்கிறது நம்ம சாதாரணமாக உடுத்திக் கொள்கிற நல்ல ட்ரெஸ் தான் சொல்லுது. ஆனால் அதே சமயத்தில் உண்மையாக சொல்கிறது, உங்கள் மனம் எவ்வளவு அலங்கரிக்கப்பட்டதாக இருக்குது. அதான் மயிர பின்னுதலினால பொன் ஆபரணங்களை அது இல்லை, உங்களுடைய உள்ளான அந்த பரிசுத்தம், அந்த அலங்காரம் பற்றி சொல்லுகிறாரே. உங்கள் மனசு எப்படி அது அலங்கரிக்கப்பட முடியும்? கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனங்களால். கர்த்தர் உங்களை எப்படி வச்சிருக்கிறாரு? தேவனுடைய பிள்ளையாக வச்சிருக்கிறாரு. நீங்கள் பரிசுத்தமாக இருக்கீங்க, நீதிமானாக இருக்கீங்க, அதை கெடுக்கக்கூடாது. அவர் உங்களை நீதிமானாக வச்சிருக்கிறாரு, பரிசுத்தமானாக வச்சிருக்கிறாரு, அவர் மகிமையெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. யாருக்குமே பொதுவாக நம்புறதில்லை. ஆனால் ஒரு வசனத்தை நம்புவாங்க, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள், அதை நம்புகிறாங்க. ஆனால் இப்போ இயேசுவை ஏற்றுக்கிட்டா அந்த மகிமை நம்ம மேலே வந்திருக்குங்கிறது அதை ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. யோவான் 17 நீர் எனக்கு கொடுத்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்ட்டார். அப்போ அந்த மகிமை வந்திருக்கா இல்லையா? அதை அந்த மனசில் உணரணும். உணர்வுள்ள இருதயம் நமக்கு தேவை. நான் தேவனுடைய பிள்ளை என்று, அவர் நமக்கு என்னவெல்லாம் கொடுத்துருக்கிறார் என்று அதெல்லாம் உணர்ந்து அதை பேசக்கூடிய இருதயம் நமக்கு தேவை. நீங்கள் ஜெயிக்கிறவர்களாக இருக்கலாம், பிழைக்கிறவர்களாக இருக்கலாம், ஒவ்வொரு நாளும் ஜெயிக்கலாம், ஒவ்வொரு நாளும் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளை மேற்கொள்ளலாம். அதுக்கு ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடனே நீங்கள் எடுக்கிற தீர்மானம், என் இருதயத்தை இப்படி நல்லா வச்சுக்க போகிறேன், கர்த்தரை என் மேய்ப்பராய் வைத்துக்கொள்ள போகிறேன். தீர்மானம் எடுங்க. அது கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்ச நாள் கடினமாக தெரியலாம், ஆனால் பழகிடுவீங்க. ஆரம்பத்தில் எனக்கு பொய் சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது எப்படி பொய் சொல்லாமல் இருக்கிறது அப்படின்னு. ஆனால் பழகி போய் வந்த ஒரு பாடு இப்போ பொய் எப்படி சொல்கிறது அப்படின்னு மாறிக்குச்சு. அது எப்படி பொய் சொல்கிறது? அதெல்லாம் சொல்ல முடியாது. அப்போ பொய் சொல்ல முடியாதுங்கிற அளவுக்கு என் மனசு மாறி இருக்கே. அதனால தான் நான் தைரியமாக சொல்கிறேன். உங்கள் மனதை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் ஜெயம் கொடுப்பார். சரி, உங்கள் பிள்ளை ஒரு 7-8 காரியத்தில் ஜெயிக்கணும். சரி, 1-2 தோத்தா பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் ஒத்துக்குருவீங்களா? உங்கள் பிள்ளை 1-2 தோற்று போனால் பரவாயில்ல நீங்கள் ஒத்துக்கிற மாட்டீங்க. அவர் மட்டும், அவர் பிள்ளையாக இருக்கிற நீங்கள் 1-2 காரியத்தை தோற்று போகலான்னு அவர் ஒத்துக்குருவாரா? கொஞ்சம் லாஜிக்கலாக பாருங்கள், எது சரி? ஒரு விஷயத்துக்களோட கூட நீங்கள் தோற்று போகிறதா அவர் ஒத்துக்கிற மாட்டார். என் பிள்ளை எந்த விஷயத்துலையும் தோற்று போகிறதா நான் ஒத்துக்கிற மாட்டேன். நீங்கள் எப்படி? உங்கள் பிள்ளை தோற்று போனால் பரவாயில்லையா? அவர் ஒத்துக்கிற மாட்டார். என் பிள்ளை எதுலேயும் தோற்று போகிறதா நான் ஒத்துக்கிறலைன்றார். தேவனால் பிறந்த எதுவும் உலகத்தை ஜெயிக்கும்ங்கிறார். நமக்கு இந்த அறிவு தேவை.
ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர், ஆலோசனையும் பலனையும் அருளும் பரிசுத்த ஆவியானவர், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர், பலமும் அன்பும் தெளிந்த புத்தியை கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் இப்பொழுது இருக்கிறார். இல்லை யாராவது சொல்ல முடியுமா? பார்க்குறேன். அது இருக்கிறத ஒத்துக்கிறாம அப்படியே உலட்டிக்கிட்டே போகிறது. சைக்கிள் ஓட்ட விட்டால் சில நாள் உலட்டிக்கிட்டே போவேன். ஆரம்பத்தில் பத்திரமா பாட்டால் உலட்டுறதை பார்த்தா நம்ம பின்னாடி உட்காந்து நம்மளை கீழே தள்ளிடுவேன். வண்டி ஒழுங்காக ஓடணும், இருதயம் ஒழுங்காக இருக்கணும், சரியாக பேசணும், சரியாக இருப்பீர்கள், ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாம். இந்த சபையிலே இருக்கக்கூடியவர்கள் இதுபோல வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், தொடர்ந்து கேட்பீர்கள். இப்பொழுது ரட்சிப்பை பற்றி, இயேசுவின் ரத்தம் எப்படி மீட்கிறது என்பதை பற்றி சற்று அதிகமாய் வருங்காலங்களில் பேச போகிறோம். நமக்கு அது உணர்வு வர வேண்டும். அதிகமாய் ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்தக்கூடிய மனநிலை நமக்கு உண்டாவதாக. ஏன்னா கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறதே அதோட காரியம், அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். உங்களை நடத்துவார். ஒரு நாள் கூட ஒரு விஷயத்தில் கூட நீங்கள் தோற்க வேண்டியதில்லை. நாளுக்கு நாள் பலன். ஹலோ, நாளுக்கு நாள் பலன், மனதிலையும் சரி சரீரத்திலையும் சரி. இனிமேல் டாக்டருக்கு உங்கள் காசு போகக்கூடாது, மருந்து மாயத்துக்கு உங்கள் காசு போகக்கூடாது. அதெல்லாம் நீங்கள் ஏதாவது நல்லா இந்த காலங்களில் மாம்பழங்கள்லாம் வருது, நல்லா வாங்கி சாப்பிடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நானும் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகள் பரிபூரணமாய் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. ஆராதனையில் நிறுவந்து உடைய பிள்ளைகளை சந்தித்தீர், ஆசீர்வதித்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இந்த உணர்வோடு கூட ஜெயிக்கிறவர்களாய் முன்னேறட்டும். எல்லாவற்றிலும் கர்த்தர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே.